நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்டத்தின் தோள் மணிவண்ணா கேசவா மாதவா கோவிந்தா மதுசூதனா திரிவிக்ரமா வாமனா ஸ்ரீதரா ரிஷிகேஷா பத்மநாபா தாமோதரா ஹயக்ரீவா தன்வந்திரி பகவானே திருமாலிருஞ்சோலை கள்ளழகா மதுரை மாநகரிலே கோவில் கொண்ட கூடலழகா நின் சேவடி செவ்வி திருக்காப்பு திருப்பதி சென்று வந்தால் வாழ்க்கையில் திருப்பம் தந்திடும் பகவானே. ஏழுகுண்டலவாடா வெங்கடரமணா கோவிந்தா கோவிந்தா சொல்லுங்க. கோவிந்தா கோவிந்தா வெங்கடரமணா கோவிந்தா 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 வெங்கடரமணா கோவிந்தா ஹரிலக்ஷ்மி நாயக கோவிந்தா திருமலை வாசா கோவிந்தா ஹரிலக்ஷ்மி நாயக கோவிந்தா திருமலை வாசா கோவிந்தா வெங்கடேஷ கோவிந்தா ஸ்ரீனிவாசா கோவிந்தா திருவேங்கடகிரி கோவிந்தா புருஷோத்தம ஹரி கோவிந்தா ஹரி கோவிந்தா ஹரி கோவிந்தா வெங்கடரமணா கோவிந்தா ஹரிலக்ஷ்மி நாயக கோவிந்தா திருமலை வாசா கோவிந்தா அநாத ரக்ஷக கோவிந்தா ஆபத் பாந்தவ கோவிந்தா ஆராவமுதா கோவிந்தா அனந்த சயனா கோவிந்தா தாமோதரனே கோவிந்தா தரணீதரனே கோவிந்தா கூடலழகா கோவிந்தா கள்ளழகா கோவிந்தா ஹரி கோவிந்தா ஹரி கோவிந்தா வெங்கடரமணா கோவிந்தா ஹரிலக்ஷ்மி நாயக கோவிந்தா திருமலை வாசா கோவிந்தா பக்தவத்சலா கோவிந்தா பரமதயாளா கோவிந்தா புராண புருஷா கோவிந்தா புண்டரீகனே கோவிந்தா மச்சாவதாரா கோவிந்தா கூர்மாவதாரா கோவிந்தா வராகமூர்த்தி கோவிந்தா நாரசிம்மனே கோவிந்தா ஹரி கோவிந்தா ஹரி கோவிந்தா வெங்கடரமணா கோவிந்தா ஹரிலக்ஷ்மி நாயக கோவிந்தா திருமலை வாசா கோவிந்தா வாமனமூர்த்தி கோவிந்தா பரசுராம ஹரி கோவிந்தா ராமாவதாரா கோவிந்தா ஸ்ரீ பலராமா கோவிந்தா கிருஷ்ணாவதாரா கோவிந்தா கல்கி ரூபனே கோவிந்தா ஹயக்ரீவனே கோவிந்தா தன்வந்தரியே கோவிந்தா ஹரி கோவிந்தா ஹரி கோவிந்தா வெங்கடரமணா கோவிந்தா லக்ஷ்மி நாயக கோவிந்தா திருமலை வாசா கோவிந்தா திருமலை வருவோம் கோவிந்தா திருப்பம் தருவாய் கோவிந்தா குறைகள் தீர்ப்பாய் கோவிந்தா சங்கடஹரணா கோவிந்தா வெங்கடரமணா கோவிந்தா சங்கடஹரணா கோவிந்தா சக்கரதாரியே கோவிந்தா சூத்திரதாரியே கோவிந்தா பலம்புரி சங்கம் கோவிந்தா சுதர்சன சக்கரம் கோவிந்தா சாலக்கிராமம் கோவிந்தா அபயம் அபயம் கோவிந்தா திருமலை வருவோம் கோவிந்தா திருப்பம் தருவாய் கோவிந்தா ஏழுமலையனே கோவிந்தா சங்கடஹரணா கோவிந்தா குறை ஒன்றுமில்லை கோவிந்தா மறைமூர்த்தி கண்ணா கோவிந்தா ஏழுமலையனே கோவிந்தா நாராயணனே கோவிந்தா ஹரி கோவிந்தா ஹரி கோவிந்தா வெங்கடரமணா கோவிந்தா ஹரிலக்ஷ்மி நாயக கோவிந்தா திருமலை வாசா கோவிந்தா பாண்டுர
பாண்டுரங்கா பண்டரிநாதா விட்டல விட்டல கோவிந்தா 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 ஜெய ஜெய விட்டல பாண்டுரங்கா ஹரி ஹரி விட்டல பாண்டுரங்கா ஜெய ஜெய விட்டல பாண்டுரங்கா ஹரி ஹரி விட்டல பாண்டுரங்கா விட்டல 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 ராதே 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 கிருஷ்ணா கோவிந்தா ராதே 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 கிருஷ்ணா கோவிந்தா நந்தநந்தன கோவிந்தா நவநீத கிருஷ்ணா கோவிந்தா நந்தநந்தன கோவிந்தா நவநீத கிருஷ்ணா கோவிந்தா ஹரிநாராயண 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 கோவிந்தா ஹரிநாராயண 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 கோவிந்தா ஹரி 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 ஸ்ரீ 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 ஹரி கோவிந்தா ஹரி ஹரி கோபாலா கோவிந்தா ஹரி ஹரி கோபாலா கோவிந்தா மாமதுரையிலே திவ்ய தேசங்களில் காட்சி தரும் என் அப்பா வைகுந்தவாசா கூடலழகா என் அப்பா சுந்தரராஜா கள்ளழகா எம்பெருமானே நாராயணா கிருஷ்ணா ராமா ஜனார்தனா ஸ்ரீஹரி ராதே 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 பாண்டுரங்க 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 பாண்டுரங்கா 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 பாண்டுரங்க 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 பாண்டுரங்கா 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 ரங்கா பாண்டுரங்க ரங்கா ஸ்ரீஹரி ரங்கா பாண்டுரங்கா ரங்கா ஸ்ரீஹரி ஹரி 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 கோவிந்தா 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 நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பூமன்னமாது பொருந்திய மார்பன் புகழ்மலிந்த பாமன்னுமாறன் அடிபணிந்து இந்தவன் பல்கலையோர் தாம் மன்ன வந்தவி ராமானுஜன் சரணாரவிந்தம் நாம் மன்னி வாழ நெஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்களே. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். வேதங்களின் வழி சென்று இறைவனை அடைய வேண்டும் என்றால் அதற்கு ஞான மார்க்கம் சிறந்ததாக காட்டப்படுகிறது. ஆனால் அப்படியெல்லாம் எல்லாரையும் போக முடியாது என்பதனால தான் பக்தி மார்க்கம் உருவானது. மனிதனுக்கு இருக்கிற ஆசை என்பது வேறு. ஒரு நிலையில உள்ளே இருக்கக்கூடிய ஆத்மாக்குன்னு ஒரு ஆசை வந்துடும். அந்த ஆத்மாக்கு கிடைக்கிற அல்டிமேட் ஆசை என்னன்னா பெருமானுடைய பரமபதத்திலே அவன் திருவடியிலே நிற்கணும்னு ஆசைப்படும். ஆனால் ஆழ்வார் சொல்லுகிறார், எனக்கு அந்த ஆசை இல்லை. எனக்கு எப்படிப்பட்ட ஆசை வந்தது என்றால் இந்த அரங்கனுடைய திருவடியிலே என்னாலும் சேவை செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பாக்கியம் கிடைத்தால் போதும், அதுவே எனக்கு நிறைவுங்கிறார் வாழ்க்கையில். பெருமாள் தரேன்னு சொல்ற மோட்சத்தை கூட தனக்கு வேண்டாம் என்று சொல்லக்கூடிய உயர்ந்த ஒரு பண்பு இருக்கிறதே, அதுதான் பக்தியினுடைய மிகச்சிறந்த உயர்ந்த நிலை. இதை வேதங்களிலே பார்க்க முடியுமா, இல்லை உபனிஷத்துக்களிலே பார்க்க முடியுமான்னு பார்த்தா அது ஞானத்தினுடைய உயர்ந்த நிலையிலே இருந்து இறைவனை தரிசிக்கிற நிலை. ஆனால் தமிழகத்திலே பிறந்த இந்த 12 ஆழ்வார்கள் காட்டியிருக்கக்கூடிய இந்த பிரபந்தங்களிலே தான் இறைவனை ஞான ஸ்வரூபமாக பார்ப்பதை விட பக்தி ஸ்வரூபமாக பார்த்து மகிழ்கின்ற அந்த பேராசையை அவர்கள் வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். திருப்பானாழ்வார் என்று ஒரு ஆழ்வார் மிக தாழ்ந்த குலத்திலே பிறந்தவராக கருதப்பட்டவர். அவருக்கு அந்த ஊருக்குள்ளேயே அரங்கனுடைய அந்த திருவரங்கத்திற்குள்ளே உள்ள வரக்கூடிய அவருக்கு அனுமதி கிடையாது. ஆனால் அவர் பாடுகிறார், அந்த ஓம் என்கின்ற பிரணவத்தினுடைய பொருளை உணர்த்தும்படி அந்த 3 எழுத்துக்களை அகார மகர மகார உகர என்று சொல்லக்கூடிய அந்த 3னுடைய பொருளை உணர்த்தும்படி அமரநாதிபிரான் அடியார்க்கு என்னை ஆட்படுத்த விமலன் என்று தொடங்கி உவந்த உள்ளத்தனா என்று உகாரத்தையும் மந்திபாய் மட வேங்கட மாமலை வானவர்கள் சந்தி செய்ய நின்றான் அரங்கத்து அரவின் அணையான் அந்திபோல் நிறத்தாடையும்
அதன் மேல் அயனை படைத்ததோர் எழில் உந்தி மேலதன்றோ அடியேன் உள்ளத்து இன்னுயிரே என்று பிரணவத்தினுடைய பொருளை விளக்கும் வகையிலே அந்த 3 எழுத்துக்களுக்கு விளக்கம் கொடுத்து ஞான நிலையிலே என்று பாடுகிறார். அதை உணர்ந்த பெருமான் அவரை அழைத்து கொண்டு ஸ்ரீரங்கத்துக்கு வரார். அவர் தோளிலே சொல்வது லோகசாரங்க முனிவர் அவர் அழைத்து கொண்டு திருவரங்கத்துக்குள்ளே கர்ப்பகிரகத்துள்ளே பெருமாளை பார்க்க அழைச்சிட்டு போறார். அங்க போய் அவரை பார்த்த உடனே இதற்காக எத்தனை காலம் இந்த உயிரை அந்த ஆழ்வார் தாங்கிக் கொண்டிருந்தாரோ அந்த பலன் கிடைத்து விட்டது. ஆனால் பெருமாளை பார்க்கிறார். பெருமாளை பார்த்த உடனே ஓங்காரம் என்கின்ற அந்த பொருளுக்கும் பிரணவத்திற்கு பொருள் தெரிந்து ஞானத்தை அடைந்த அந்த ஆழ்வாருக்கு கூட ஒரு க்ஷணத்தில் பித்து பிடித்து போய்விடுகிறதுங்கிறார். எதனால் எனக்கு பித்து பிடித்தது தெரியுமா? கரியவாகி புடை பறந்து மிளிர்ந்து செவ்வரி ஓடி நீண்ட அப்பெரிய வாய கண்கள் என்னை பேதமை செய்தனவே என்று அழுகிறார். எனக்கு எதனால பித்து பிடித்தது தெரியுமா? இந்த எம்பெருமான் அரங்கநாதன் இருக்கிறானே, அவனுடைய அழகான கண்களை பார்த்தேன். அந்த கண் எப்படி இருக்கிறதுன்னா, எவ்வளவு அழகான ஒரு தமிழ் பாருங்கள். கண்களை பார்த்தேன்னு சொல்லுகிற ஒரு சாதாரண ஒரு வாக்கியம், ஆனால் அதற்கு எவ்வளவு அழகான ஓமானங்களை ஓமயங்களை ஏற்றி இந்த தமிழ் தந்திருக்கிறது என்று நினைக்கிற போது ஆச்சரியமா இருக்கிறது. கரியவாகி, இந்த கண் அழகிய நீலமேக சியாமள வர்ணம் என்பதனாலே அவனுடைய கண் கருமையாக இருக்கிறது. புடை பறந்து, அந்த கண் காது வரைக்கும் பெரியதாக இருக்கிறதுன்னா. கரியவாகி புடை பறந்து மிளிர்ந்து மலர்ச்சியோடும் ஒளிரோடும் இருக்கிறது. அந்த ஒளி திகழ்கிறது அந்த கண்ணில், அந்த மலர்ச்சி தெரிகிறது. மிளிர்ந்து அந்த கண்ணிலே காருண்யம் இருக்கிறதல்லவா, அந்த காருண்யம் என்பது செந்தாமரை என்று சொல்லக்கூடிய அந்த காந்தளனுடைய அந்த நிறம் அதிலே தெரிகிறது. செவ்வரி ஓடுகிறது அதிலே. கரியவாகி புடை பறந்து மிளிர்ந்து செவ்வரி ஓடி நீண்ட பெரியவாய கண்கள் என்னை பேதமை செய்தனவேன்னார். அப்போ அந்த ஆழ்வாருக்கு இத்தனை நாளா எதற்கு ஆசைப்பட்டார்னா, மோட்சம் கிடைக்கணும்னு ஆசைப்பட்ட அந்த ஆழ்வாருக்கு அரங்கநாதனை அந்த அழகை கண்டு ரசித்த உடனே அப்படியே விட்டுடுறார். விட்டுட்டு உனக்கு என்ன வேணும்னு கேட்கும் பொழுது, கொண்டல் வண்ணனை கோவலனாய் வெண்ணை உண்ட வாயன் என் உள்ளம் கவர்ந்தானை அண்டர்கோன் அணி அரங்கன் என் அமுதனை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாவேன். இனிமே எனக்கு எதுவும் வேண்டாம். பரமபவதத்தில் போய் அங்க இருக்கக்கூடிய அந்த எம்பெருமானை தரிசிக்கிற ஆசை கூட எனக்கு தேவையில்லை. இங்க இருக்கிற இந்த பெருமானை பார்த்து கொண்டே இருந்தால் போரும் என்கின்ற ஆசை அவருக்கு நிறைவு பெற்று விடுகிறது. இதுதான் பக்தியினுடைய மிக உயர்ந்த நிலை. திருமங்கை ஆழ்வாருக்கு அப்படி ஒரு சம்பவம் நிகழ்கிறது. அந்த திருமங்கை ஆழ்வார் இறைவனுடைய பாதம் பட்ட உடனே அவருக்கு பரத்துவம் எது என்கின்ற ஞானம் பிறந்து விடுகிறது. ஞானம் கிடைச்சிடுது. ஒரு க்ஷண நேரத்தில் அவருக்கு ஞானம் கிடைத்து விட்டது. எம்பெருமானுடைய திருவடியை தீண்டுகிற பாக்கியம் கிடைத்தது. உடனே பாடுகிறார். வாடினேன் வாடி வருந்தினேன் மனத்தால் பெருந்துயர் இடும்பையில் பிறந்து கூடினேன் கூடி இளையவர் தம்மடும் அவர்தொரும் கலவியே கருதி ஓடினேன் ஓடி உய்வதோர் பொருளால் உணர்வெனும் பெரும்பதம் திரிந்து நாடினேன் நாடி நான் கண்டுகொண்டேன் நாராயணா என்னும் நாமம் என்று பாடுகிறார். தாயே தந்தை என்றும் தாரமே கிளை மக்கள் என்றும் நோயே பட்டொடிந்தேன் உன்னை காண்பதோர் ஆசையினால். எனக்கு இத்தனை நாளாக என்னுடைய உறவு முறைகள்லாம் இருக்கிறார்களே, என்னுடைய பந்த சொந்தங்கள் எல்லாம் இருக்கிறது, என்னுடைய தாய் தந்தை மனைவி மக்கள் என்றெல்லாம் இத்தனை நாளாக எனக்குள்ளே ஒரு ஆசை இருந்தது. ஆனால் அந்த அத்தனை பந்தங்களையும் ஒரு க்ஷண நேரத்தில் எம்பெருமான் நீக்கி அவருக்கு பரத்துவத்தை உணர்த்தி ஞானத்தை வழங்குகிறான். சரி, இந்த ஞான நிலைக்கு போயாச்சு இல்லையா? ஒரு ஆச்சரியம் பாருங்கள். தாயே தந்தை என்றும் தாரமே கிளை மக்கள் என்றும் இருந்தேன்னா, எப்படிப்பட்ட சந்நியாசிகளாக இருந்தாலும் ஞானத்தை பெற்றவர்களாக இருந்தாலும் தாய் என்கின்ற உறவு மட்டும் போகாது என்பது ஒரு ஐதீகம். ஆனால் இந்த ஆழ்வார் சொல்லுகிறார், எனக்கு இந்த தாய் என்ற உறவு கூட எனக்கு தேவையில்லை. ஏன் தெரியுமா? ஒரு தாய் என்ன செய்வாளோ அதை எனக்கு இந்த எம்பெருமான் செய்வான். குலந்தரும் செல்வம் தந்திடும் அடியார் படுதுயர் ஆயினவெல்லாம் நிலந்தரும் செய்யும் நீள் விசும் பொருளும் அருளோடு பெருநிலம் அளிக்கும் நலந்தரும் மற்றும் தந்திடும் பெற்ற தாயினும் ஆயின செய்யும் நலந்தரும் சொல்லை நான் கண்டுகொண்டேன் நாராயணா என்னும் நாமம் நர்.
ஆக ஒரு பெற்ற தாய் என்ன தருவாளோ அதை விட அதிகமாக பெற்ற ஆயினும் செய்யக்கூடிய அந்த ஒரு 8 எழுத்து மந்திரமானது எனக்கு எல்லாவற்றையும் தருகிற பொழுது அது கூட தேவையில்லை என்று சொல்லுகிற அளவிற்கு ஒரு பரத்துவத்தினுடைய உயர்ந்த நிலையை, ஞான நிலையை ஆழ்வார் அடைகிறார். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அன்பின் மிகுதியாலே காட்டப்படுகிற அந்த பக்தி இருக்கு பாருங்க, அதற்கு ஈடு இணை வேறு எதுவுமே கிடையாது. ஆண்டாளுக்கு கூட அப்படி ஒரு ஆசை வருகிறது. பிராட்டியே இங்கு இறங்கி வந்து இந்த பாண்டிய தேசம் என்று சொல்லப்படுகிற இந்த ஸ்ரீவில்லிபுத்தூரிலே பிறந்தாள். அந்த பிறந்த அந்த ஆண்டாளுக்கு கூட ஒரு ஆசை என்னவென்றால், அவள் பிறக்கும் போதே ஞானத்தினுடைய சொரூபமாக பிறக்கிறாள். 5 குடிக்கு ஒரு சந்ததியாய் ஆழ்வார்கள் தம் செயலை விஞ்சி நிற்கும் தன்மையளாய் பிஞ்சாய் பழுத்தாளை ஆண்டாளை பக்தியுடன் நாளும் வழுத்தாய் மனமே மகிழ்ந்து என்று ஆச்சரியப்படுவார்கள். ஆக அந்த ஆண்டாள் பிறக்கிற போதே ஒரு ஞானத்தினுடைய சொரூபமாக பிறக்கிறாள். அப்படி பிறந்த பொழுதும் கூட அவளுக்கு என்ன ஒரு மனசுக்குள்ள ஆசைன்னா, அடைந்தால் இந்த எம்பெருமானை என்னுடைய மணாளனாக நான் அடைய வேண்டும் என்கின்ற ஆசை அவளுக்கு ஏற்படுகிறது. இந்த மானுடர்களுக்கு இருக்கக்கூடிய இந்த பேச்சுப்படி நான் வாழ மாட்டேன், நான் வாழ்ந்தால் மணந்தால் அந்த இறைவனை மட்டுமே நான் மணாளனாக அடைவேன் என்று விரும்புகிறாள். ஆனால் அந்த திருமணம் எப்படி நிகழ வேண்டும் என்று ஒரு 10 பாடலிலே காட்டுகிறாள். இந்திரர்கள் எல்லாம் சூழ்ந்து கொண்டிருக்க மத்தளம் கொட்ட வரிசங்கம் இன்றூத முத்தடை தாமத்திலே அந்த முறை சார்ந்த அந்த பந்தலின் கீழே நின்று கொண்டு எம்பெருமானுக்கும் ஆண்டாளுக்கும் திருக்கல்யாணம். அந்த திருக்கல்யாணம் என்கிற நடக்கிற அந்த சம்பிரதாயத்தில் ஒரு முறை உண்டு. திருமணம் செய்து கொள்கின்ற அந்த கணவன் மனைவிக்கு அந்த அம்மி மிதிக்கிற அந்த நிகழ்ச்சியை நடத்த வேண்டும். அந்த அம்மி மிதிக்கிற பொழுது என்ன செய்வார்கள் என்றால், அந்த மணமகன் அந்த மனைவியினுடைய பாதங்களை பற்றி அடி அடியாக எடுத்து வைத்து பிறகு அந்த அம்மி மீது அந்த கணவன் மனைவியினுடைய பாதத்தை வைக்கணும். அங்க அம்மி மிதிக்கிற பொழுது இறைவனுடைய திருக்கை எந்த கை மாமேகம் சரணம் ரஜா என்று சொல்லுகிறதோ, எந்த கை அபயம் நான் இருக்கிறேன் கலங்காதே என்று சொல்லுகிறதோ, அந்த திருக்கரத்தை தன்னுடைய பாதத்திலே வைத்து நகர்த்தி அம்மி மிதிக்கிற நிகழ்வை நிகழ்த்த வேண்டும் என்று அவள் ஆசைப்படுகிறாள்னா அது நடந்தது. பெரியாழ்வார் பெண் பிள்ளையாய் பிறந்த அந்த ஆண்டாளுக்கு கிடைச்ச பாக்கியம் அது. எம்பெருமான் ஆண்டாளுடைய திருவடியை பற்றி அம்மி மிதித்து பிறகு திருக்கல்யாண மகோத்சவத்தை அவன் நடத்தி கொள்ளுகிறான். இது எப்படிப்பட்ட ஒரு பக்தியினுடைய உச்ச நிலையிலே இருக்கக்கூடிய ஞானத்தை பெற்ற பிறகும் கூட உணர்ச்சியின் பால்பட்டு 5 புலன்களுக்கு உட்பட்டு இறங்கி வந்து இந்த உணர்வின் பூர்வமாக எம்பெருமானை அடைகின்ற உணர்கின்ற அந்த உயர்ந்த நிலைதான் பக்தியினுடைய சிறந்த நிலை. இதைத்தான் ஆழ்வார்கள் தங்களுடைய பரிபூர்ணமான பாசுரங்களிலே காட்டிக்கொண்டிருக்கிறார்கள். எம்பெருமானுக்கு ரொம்ப பிடிச்சது எது தெரியுமா? அவனுடைய திருவடியிலே விழுந்து வணங்குவதை விட அந்த அடியாருக்கு அடியானா இருக்கிறான் பாருங்க, அந்த அடியாருக்கு அடியானா இருந்து கிடைக்கக்கூடிய அந்த சேவை இருக்கு பாருங்க, அந்த சேவையை நீ செய்தால் உனக்கு பரமபதம் நிச்சயம்ங்கிறார். பாகவதத்தில் ஒரு சின்ன கதை. கண்டாகர்ணன் என்கின்ற ஒரு அசுரன் இருக்கிறான். அவன் போகிற வழியில் அவனுக்கு மோட்சம் கிடைக்கணும்னு ஆசை வருது. நாரதரை பார்க்குறான். நாரதரை பார்த்து, சுவாமி எனக்கு மோட்சம் கிடைக்கணும்னு ஆசையாக இருக்கு, என்ன பண்ணணும்னா. பின்னாடி பகவான் கிருஷ்ணன் வந்து கொண்டிருக்கிறான். அவன்தான் மோட்சத்திற்கு அதிபதி. அந்த மோட்சஸ்வரூபியான அவனை போய் அவனை துதி பாடி வணங்கி நீ கேள், உனக்கு மோட்சம் கிடைக்கும்னு நாரதர் கை காட்டுறார். அந்த கண்டாகர்ணன் என்கிற அசுரன் கிருஷ்ணனிடத்திலே சென்று வணங்கி துதிபாடி அவரை மகிழ்விக்கிறான். அந்த மகிழ்ந்த உடனே உனக்கு என்ன வேணும்னு கேட்ட உடனே, எனக்கு மோட்சம் வேணும்னு கேட்ட உடனே எம்பெருமான் மனமகிழ்ந்து உனக்கு தந்தேன் என்றார். உடனே அவன் கண்டாகர்ணன், எனக்கு இன்னொரு விண்ணப்பம்னா என்னன்னா, என்னுடைய தம்பிக்கும் மோட்சம் வேணும்னு. அப்படியா, உன் தம்பி எப்படின்னு? என் தம்பி ரொம்ப அயோக்கியன், அவன் எப்பொழுதும் கடவுளை நிந்தனை செய்து கொண்டிருப்பவன்,
எப்பொழுதும் முனிவர்களையும் யோகிகளையும் சித்திரவதை செய்து கொண்டிருப்பவன். அவனுக்கு மோட்சம் வேணும்னா பெருமாளுக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது. கண்டாகர்னா, நீ சொல்கிறத பார்த்தா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கே, அவன் அயோக்கியன் ஆயிற்றே, அயோக்கியனுக்கு போய் நீ மோட்சம் கேட்குறியே, இது சரியான்னு கேட்டான். உடனே அவன் பெருமாளை கிராஸ் பண்ணினான். பெருமாளே, நீ என்ன சொன்ன? எவன் அடியார்க்கு அபிமானமாக இருக்கிறானோ அவனுக்கு மோட்சம் உண்டு நீ சொல்லியா இல்லையா? ஆமாம் சொன்னேன். நான் உன்னுடைய பக்தன் அல்லவா, எனக்கு மோட்சம் கிடைச்சது அல்லவான்னா? ஆமாம் கிடைச்சது. ஆனால் என்னுடைய தம்பி ஆகிய அவன் எனக்கு மிகுந்த அபிமானத்திற்கு உரியவன். அவன் எப்படிப்பட்ட பாவங்களை ஒன்றாலும் செய்திருக்கட்டும், ஆனால் இந்த அண்ணா மீது இந்த தம்பிக்கு அளவு கடந்த பாசம் உண்டு. என்னுடைய மிகச்சிறந்த அபிமானி என்பதனாலே, உன்னுடைய பக்தனுடைய அபிமானி என்பதனாலே அவனுக்கு மோட்சம் கிடைக்க வேணும், நீ அதை தந்தே ஆகணும்னா. பெருமாளால் ஒரு வார்த்தை பேச முடியல. ஸ்ரீ கிருஷ்ணன் என்ன பண்ணான்? தந்தேன்னா. குலசேகர ஆழ்வார் கேட்கிறார், எனக்கு என்ன வேணும் தெரியுமா? அரங்கா, எனக்கு ஒன்றும் வேண்டாம். உன் திருவரங்கத்திலே எப்பொழுதும் காவிரியினுடைய நதிநீர் பொங்குகிறதே, அதே போல கண்ணீர் மல்கி கண்களில் வழிந்த கண்ணீர் இந்த முற்றத்திலே விழுந்து அரங்கனுடைய திருமுற்றம் சேராகிவிட்டது. எனக்கு என்ன ஆசை தெரியுமா? அந்த அடியார்களுடைய பாதம் பட்ட அந்த சேறு இருக்கு பாருங்க, அந்த சேற்றை எடுத்து என்னுடைய தலையிலே தடவிக்கொள்ள வேண்டும் என்கின்ற ஆசை எனக்கு இருக்குங்கிறார் குலசேகர பெருமான். ஆழ்வார்கள் வாழி, அருளி செயல் வாழி, தாழ்வாதும் இல்குறவர் தாம் வாழி, ஏழ்வாரும் உய்ய அவர்கள் உரைத்தவைகள் தாம் வாழி, செய்யமறை தன்னுடனே சேர்ந்து என்று சொல்லி விடைபெறுகிறேன். வணக்கம்.